இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ டாடி, எங்க இருக்கீங்க? ச்சே, கட் பண்ணிட்டாரு. இவ்வளவு சும்மா விடக்கூடாது, கால் பண்ணுவோம். ஹலோ டாடி, எங்க இருக்கீங்க? பிரின்சிபல் ரூம்லயா இருக்கீங்க? இருங்க, அத வரேன். இல்லைம்மா, அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ நான் வெளியே இருக்கேன். என்ன விஷயமா சொல்லு. காலேஜில் ஒரு பொண்ணு என் அசிங்க பத்தி கேவல பத்தி தான் டாடி. அவளை ஏதாவது ஒன்று பண்ணணும். யாரும்மா அந்த பொண்ணு? அப்பா கிட்ட சொல்லுமா, உடனே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். பேரு ஜூலியா, பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா டாடி. எவ்வளவு திமிரா தென்னாட்டா பேசுறா டாடி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் அடுத்த நாள் காலேஜ் போகும்போது அவ அங்க இருக்க கூடாது. இமிடியேட்டா டிசி கொடுத்து அவளை வெளியே அனுப்புங்க டாடி. அப்பதான் என் கோவம் அடங்க. என்னது ஜூலியா? அட போமா, அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து தப்பாக சொல்கிற? அந்த பொண்ணு காலேஜுக்கு ஒரு நாள் கூட லீவ் போடாது. ஒழுக்கமான பொண்ணு. போன செமஸ்டரில் எல்லாரையும் விட நிறைய மார்க் எடுத்த பொண்ணு. நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து தப்பாக சொல்கிற? நீ ஃபோனை வை முதல்ல. கண்டிப்பாக ஓ மேலே தான் தப்பு இருக்கணும். காலேஜுக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட சினிமா பீச்சுன்னு அரட்டை அடிக்க வேண்டியது. ஒழுங்காக போய் ஜூலி மாதிரி நல்லா படித்து அடுத்த செமஸ்டரில் நல்ல மார்க் எடுக்கிற வேலையை பார். வை முதல்ல ஃபோனை. டாடி டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க டாடி. நம்ம டாடி நம்ம பேச்ச கேட்காம அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாரு. இது இப்படியே விட்டா ஒண்ணுத்துக்கும் டாடி ஆகாது. டாடி நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் தான் மாஸ்டர் பிளான் பண்ணோம். இந்த காலேஜை விட்டே துரத்தணும். இனிமேல் தானே இருக்கு அவளுக்கு. ஜூலி வர்றாடி. ஹாய், இந்தாங்க எனக்கு என்னோட பர்த்டே ஸ்வீட் சூப்பராக இருந்தது. அதை விட கேக்கு வேற லெவல் போ. ஸ்வீட்டா? நான் கொடுக்கலையே. யார் கொடுத்தா? ஹாப்பி பர்த்டே டு யூ. யார்? ஹாப்பி பர்த்டே ஜூலி. வெயிட். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜூலி. நீங்களாம் பணக்காரங்க. உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்க. ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நான் வர முடியாது, என் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வர முடியாது. சரிங்களா? எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, பணக்காரங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே அது சரி வராது. நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தாம்மா நமக்கு ஏற்ற ஃப்ரெண்டை நம்ம தேடிக்கணும். அதுவும் நல்ல ஃப்ரெண்டாக பார்த்து நம்ம பழகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னை என்னென்னமோ பேசுனீங்க தான். நான் உங்களை அதை கம்ப்ளீட்டாக நான் மன்னிச்சிட்டேன். உங்கள் மேலே எனக்கு எந்த பகையும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் தேடிக்கோங்க. எனக்கு உங்கள் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க எனக்கு வேண்டாம். சரிங்களா? நான் வரேன். போடி போ. நானா உங்ககிட்ட உண்மையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வந்திருக்கேன். இனிமே தானே பார்க்க போறேன் இந்த ரோசி யாருன்னு. தோ வரேன். ஹாய்மா, நான் காலேஜுக்கு வந்துட்டேன். எனக்கு காஃபி கொடுங்கம்மா, கொஞ்சம் லைஸாக தலை வலிக்குது. சரிடா தங்கம், அம்மா காஃபி போட்டு வைக்கிறேன், வந்து குடி. சரியா? சரி, ஓகே.